தமிழகத்தையே பரபரப்புக்குள்ளாக்கிய ராட்மேன் கொள்ளை கும்பலின் தலைவன் உள்பட 2 பேரை கோவை தனிப்படை போலீசார் கைது செய்துள்ளனர். கொள்ளையடித்த நகைகளை உருக்கி விற்று கோடிகளில் ஸ்பின்னிங் மில் மற்றும் நிலம் என சொத்துக்களையும் வாங்கி குவித்துள்ளது விசாரணையில் தெரியவந்துள்ளது. அது என்ன ராட்மேன் கொள்ளை கும்பல்? இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். ஸ்பைடர்மேன், சூப்பர்மேன் என்று சிறுவர்கள் மற்றும் இளைஞர்கள் மத்தியில் ஹீரோக்கள் உலா வருகின்றன. ஆனால் போலீசார் மத்தியில் ஆன்டி ஹீரோவாக உலா வந்த நபர் ராட்மேன். தனி ஒருவனாக கும்பலோடு மங்கி உள்ளா கையுறைகள் அணிந்தபடி இரும்பு ராடு ஒன்றை மட்டும் எடுத்து செல்லும் அந்த நபர் பல்வேறு இடங்களிலும் கைவரிசை காட்டினாலும் போலீசாரின் பிடியில் சிக்காமல் தண்ணி காட்டி வந்துள்ளார். அவரை தேடி வந்த போலீசாருக்கு சமீபத்தில் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே சிக்கிய கும்பல் கொடுத்த தகவல் ராட்மேனாக வலம் வந்ததோடு கொள்ளை கும்பலுக்கு தலைவனாகவும் இருந்தது தேனி மாவட்டம் பெரியகுளத்தை சேர்ந்த மூர்த்தி என்பது தெரிய வந்தது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் வீடு புகுந்து உரிமையாளரை குடும்பத்துடன் கட்டி வைத்து 54 சவரன் நகைகள் கொள்ளை போன சம்பவத்தில் இருவரை கைது செய்து விசாரித்த போது அவர்கள் ராட்மேன் மூர்த்தியின் கும்பல் என்று தெரிய வந்தது. அவர்கள் கொடுத்த தகவலின்படி மூர்த்தியின் மனைவி, தாயார், உறவினர்கள் என மேலும் 6 பேரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 150 சவரன் நகைகள், 2.5 லட்சம் ரூபாய் ரொக்கம், 84 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களை பறிமுதல் செய்தனர். மூர்த்தியும் கும்பலும் கொள்ளையடிக்கும் நகைகளை இவர்கள் உருக்கி விற்று தரும் வேளையில் ஈடுபட்டு வந்துள்ளனர். இப்படி தமிழகம் முழுவதும் கொள்ளையடித்த நகைகளை உருக்கி விற்று 4.5 கோடி ரூபாய் மதிப்பிலான ஸ்பின்னிங் மில் ஒன்றை வாங்கியதையும் போலீசார் கண்டறிந்தனர். இந்த நிலையில் கோவையில் கடந்த 2 வருடங்களாக நடைபெற்ற கொள்ளை சம்பவங்களை தொடர்ந்து சிசிடிவி காட்சியில் சிக்கியவர்கள் குறித்து விசாரித்தது அது ராட்மேன் மூர்த்தி கேங் என்பது தெரியவர அவரை தனிப்படை அமைத்து போலீசார் தேடி வந்தனர். சிசிடிவியில் சிக்கிய முகம் மற்றும் உருவ அமைப்பு, உடல் மொழியை கொண்டு கடந்த 3 மாதங்களாக தீவிரமாக தேடி வந்த போலீசார் மூர்த்தி மற்றும் ஹம்சராஜ் ஆகிய இருவரை கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட ராட்மேன் மூர்த்தி ரயில்வே டிராக் வழியாக குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்து பூட்டியிருக்கும் வீட்டினை நோட்டமிட்டு இரும்பு கம்பியை பயன்படுத்தி பூட்டினை உடைத்து உள்ளே சென்று கொள்ளையடிப்பது தெரிய வந்ததாக துணை ஆணையர் ஸ்டாலின் தெரிவித்தார். மூர்த்தி மீது கோவை மாநகரில் 18 திருட்டு வழக்குகள் உள்ளதாக, தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் 60க்கும் மேற்பட்ட திருட்டு வழக்குகள் உள்ளதாகவும் துணை ஆணையர் ஸ்டாலின் தெரிவித்தார். கடந்த 2 வருடங்களாக நம்ம கோவை மாநகரில் இந்த ரயில்வே டிராக் அதை ஒட்டியுள்ள பகுதிகளில் தொடர்ச்சியாக கொள்ளை சம்பவங்கள் நடைபெற்று வந்தன. ஸோ அந்த மர்ம கும்பல்களை கண்டுபிடிக்கும் பொருட்டு தனிப்படை அமைக்கப்பட்டு கடந்த 3 மாதங்களாக தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வந்தனர். ஸோ அவர்களோட விசாரணையின் அடிப்படையில் இந்த தொடர் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட முக்கிய நபரான ராட்மேன் என அழைக்கப்படும் மூர்த்தி என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவருடன் நடத்திய விசாரணையில் கோவை மாநகரில் மட்டும் 18 கொள்ளை வழக்குகளில், அதாவது ஹவுஸ் பிரேக்கிங்கில் ஈடுபட்டது தெரிய வருகிறது. மேலும் அவருடன் நடத்திய விசாரணையில் தமிழ்நாடு முழுவதும் 68க்கும் மேற்பட்ட ஹவுஸ் பிரேக்கிங் மற்றும் ராபரி, டெக்காயிட்டியில் ஈடுபட்டதும் தெரிய வருகிறது. இதற்கு மூளையாக செயல்பட்ட மூர்த்தி என்னும் ராட்மேன் மற்றும் வம்சா ஆகியோர்களை இந்த கோவை மாநகர தனிப்படையினர் கைது செய்துள்ளனர். அவர்களிடமிருந்து விலை மதிப்புமிக்க தங்க நகைகள் மற்றும் விலை உயர்ந்த கார் மற்றும் 2 சக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கைதானவர்கள் கொடுத்த தகவல்களின் அடிப்படையில் தங்கம், ரொக்கம், கார்கள், விலை உயர்ந்த பைக்குகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. இவர்கள் கொள்ளையடித்து சேகரித்து உள்ள பணத்தை பயன்படுத்தி ராஜபாளையத்தில் சுமார் 4.5 கோடி மதிப்பிலான ஸ்பின்னிங் மில், 53 சென்ட் நிலம் வாங்கியுள்ளதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. ராட்மேன் மூர்த்தி கும்பலை சேர்ந்த மனோஜ்குமார், சுதாகர், ராம் பிரகாஷ் ஆகியோரை தேடி வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர்.
போலீசுக்கு தண்ணி காட்டிய ராட்மேன் கும்பலின் மூளையாக செயல்பட்ட மூர்த்தி சிக்கியுள்ள நிலையில் இதேபோல் வேறொரு கும்பல் வராத வகையில் போலீசார் துரித நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது பொதுமக்களின் வேண்டுகோளாக உள்ளது.